ஸோ ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோவில் ரெகுலேஷன் வித் கிங்ஸ் பவர் மங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோடு ஏதாவது பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ வளவெல்லாம் பேசாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஹீரோக்குள்ள இருக்கிற ஹீரோ மாதிரியான உருவம் வந்து ஹீரோவுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் சீல் செய்யப்பட்டிருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும்போது லிம் அயோங் வந்து நான் இந்த பீஸ்ட நம்மளால சீக்கிரம் போயிட்டு சயின்ட் கிட்ட உன்னுடைய கை காலத்தையும் ஹீல் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பா. இவ தடுக்க ட்ரை பண்ணிருப்பா. பட் அந்த மாஸ்டர் வந்து இவளை அடிச்சு பறக்க விட்டுருக்கும். அவ நாக் டவுன் ஆயிருப்பா. ஹீரோவுக்கும் அவ சொன்னதுல நானும் உதயம் வந்து ஹீரோ பிளட் ரேம்பேஜ் அப்படிங்கிற ஸ்கில்ல பீஸ்டோடைய ஃபாதர் பீஸ்ட் செத்து இருக்கும் இல்லையா, அதுக்கிட்ட இருந்து பவர்ஃபுல்லான பிளட்டை வாங்கி ஹீரோ வந்து பவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஹீரோவுடைய கை கால் எல்லாமே டீமன் ஹேண்டாவும் டீமன் காலாவும் எவால்வ் ஆகி பவர்ஃபுல்லா எழுந்துன்னு இருப்பான். ஸோ அதுல இருந்து அந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோக்குள்ள ஹீரோ மாதிரியான உருவம் இருக்கும் இல்லையா, அந்த உருவம் ஹீரோ பிளட் ரேம்பேஜ் ஸ்கில்ல பயன்படுத்தினதை பார்த்துட்டு பரவாயில்ல, நான் உனக்கு யூஸ் பண்றதுக்காக ஒன்னு இல்லைன்னா 2 ஸ்கில்ல தரலாம் தான் பார்த்தேன். பரவாயில்ல, நீ இந்த ஸ்கில்ல வச்சு நீ அந்த பீஸ்டை தோக்கடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க, இது சூப்பர், நீ இப்படிதான் வளரணும்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ட்டு உள்ள இருக்கிற ஹீரோ மாதிரியான உருவம் சொல்லுது. இதே டைம்ல ஹீரோ செம்ம ஸ்பீட்ல போயிட்டு அந்த மாஸ்டரை ஒரு அட்டாக்கை போட்டு பறக்க விடுறான். ஹீரோ பண்ண அட்டாக்கால அந்த மாஸ்டருடைய ஒரு கையே இல்லாம போயிடுது. அந்த மாஸ்டரும் இல்ல இதுக்கு வாய்ப்பே கிடையாது, இப்படி ஒரு ஹியூமனால ஆல்ஸ்டோக்கடி பவர் யூஸ் பண்ண முடியும், அதுவும் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா, அதோட இல்லாம நான் பவர்ஃபுல்லானாலே என்ன அவன் எப்படி என்ன தோக்கடிக்க முடியும், நான் இன்னும் பவர் ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த இன்னும் சில மக்களை எடுத்து அந்த பீஸ்ட் சாப்பிடுது. சாப்பிட்ட உடனே அதோடைய ஃபைனல் ஃபார்முக்கு எவ்வளவு ஆகுது. ஹீரோ அந்த பீஸ்ட நோக்கி வரான். பக்கத்துல பாக்குறான் லிம் அயோங் மேக்கா நிலைமையில தான் இருக்கான்னு ஹீரோக்கு புரிய வருது. ஹீரோவும் முன்னோக்கி போயிட்டு இருக்கான். ஹீரோடைய அந்த ரேம்பேஜ் பவரால குதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதோட இல்லாம ஹீரோடைய ஆட்டு வேகமா துடிக்க ஆரம்பிக்கிறதுனால ஹீரோக்கு ஓவரா பெயின் எடுக்க ஆரம்பிக்கிற இந்த பவரை யூஸ் பண்றது மூலியமா ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருது இந்த பவர் ரொம்ப நேரத்துக்கு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள இதை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பீஸ்ட பாக்க அந்த பீஸ்டும் எழுந்திரிச்சு நிக்குது. ஹீரோடைய உடம்பு இப்ப லைட் வெயிட்டா இருக்குன்னு ஹீரோக்கு நல்லா ஃபீல் ஆகுது. அந்த மாஸ்டரும் திரும்பி அது வாயில இருந்து ஓடாலி எடுக்குது. ஸோ 2 பேருமே இப்ப சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாஸ்டரும் ஹீரோவை அட்டாக் பண்ணுது. ஹீரோ அந்த அட்டாக் டாச் பண்ணிட்டு செம்ம ஸ்பீடா அதை சுத்தி ஓடி வந்துட்டு இருக்கான். அந்த மாஸ்டரும் எவ்வளவோ அட்டாக் பண்ணி பாக்குது. பட் ஹீரோ மேல ஒரு அட்டாக் கூட லேண்ட் ஆக மாட்டேங்குது. இதை பார்த்துட்டு அந்த மாஸ்டர் நான் தான் அந்த மக்களை சாப்பிட்டு நான் இன்னும் பவர்ஃபுல் ஆயிட்டேனே, எப்படி என்னுடைய ஒரு அட்டாக் கூட அந்த ஹீரோ மேல லான்ச் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்டர் யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ செம்ம ஸ்பீட்ல வந்து அதோட நெஞ்சிலேயே ஓட்டையை போட்டுறான். இந்த மாஸ்டர் இதை பார்த்து ஷாக்ல இருக்கும் போதே ஹீரோவை காட்டுறாங்க. பிளட் ரேம்பேஜ் ஸ்கில்ல யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த டைம் அவனுடைய ஐ வந்து கிரிம்சன் ஹையா மாறி இருக்கும். ஒரு புது பவர் ஹீரோக்கு கிடைச்சிருக்கும். இந்த பவர் யூஸ் பண்றது மூலியமா ஹீரோ ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த பீஸ்ட் இருக்கும் இல்லையா, அந்த பீஸ்டோடைய பிளட் ஃப்ளோவை ஹீரோவால பார்க்க முடியுது. அந்த பிளட் ஃப்ளோல தான் மானாவையும் கடத்த முடியும். ஸோ அந்த மானா எங்கெங்க போகுது மூலியமா ஹீரோ அந்த மாஸ்டர் எந்த இடத்துல அட்டாக் பண்ண போகுது அப்படிங்கறத ஹீரோவால ஈஸியா ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. ஹீரோ மாஸ்டர் பண்ற அட்டாக் எல்லாத்தையும் ஹீரோ டாஜ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதோட இல்லாம அந்த பவரை வந்து ஒரு இடத்துல சேமிச்சு வைக்கும் இல்லையா, அந்த சேமிச்சு வைக்கிற அந்த இடத்துல தான் அந்த பீஸ்டோடைய மோனா கிறிஸ்டல் இருந்திருக்கு. ஸோ ஹீரோ டைரக்டா அந்த மோனா கிறிஸ்டல் அட்டாக் பண்ணது மூலியமா அந்த மோனா கிறிஸ்டல் ஹீரோடைய பவர் மூலியமா ஒரு டீமன் ஹேண்ட் வந்திருக்கும் இல்லையா, அந்த ஹேண்டை வச்சு தான் அந்த மோனா கிறிஸ்டல் அட்டாக் பண்ணியிருக்கான். ஸோ அந்த மோனா கிறிஸ்டல் அட்டாக் பண்ணி இதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு அந்த பீஸ்ட் கத்துது. சரி சந்தோஷமா ஹெல்லுக்கு போட அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும் போது அந்த பீஸ்ட் விடிச்சு சதறுது. ஸோ எப்பாடி வேலை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்படுறான். ஸோ அப்படியே காட்டுறாங்க அந்த பீஸ்ட்டை தோக்கடிச்சதுனால ஜப்பான் மக்கள் எல்லாமே பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிச்சு காயமடைஞ்சவங்க எல்லாத்தையும் ரெஸ்கியூ பண்ணி கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜப்பான் கொஞ்சம் கொஞ்சமா பழைய நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கு. ஜப்பான் பிளேயர் அசோசியேஷன் தலைவர் ஹெட் இருப்பார் இல்லையா, அவர் வந்து அது வெளியே இருந்து ஹெல்ப் கேட்காம ஸோ அவங்களுடைய பொடிவாதத்துல இருந்ததுனால நிறைய உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால அவரையும் கைது செஞ்சுட்டாங்க. இதே டைமிங்ல ஹோலி சைன்ட் அவங்களுடைய தப்ப எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு லிம் அயோங் கொரியன் அசோசியேஷன் தலைவர்கிட்ட சொல்றா. இதை கேட்டுட்டு அவரும் நீ நல்லா வேலை பண்ணிருக்கேன்னு அவரும் அவளை அப்ரிஷியேட் பண்றாரு. நான் என்னுடைய பெஸ்ட்டை தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. ஸோ சைன்ட் அவங்க வந்து தப்பு பண்ணிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி அவங்க பவர் யூஸ் பண்ணி மக்கள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்திருக்கிறது எல்லாத்தையுமே நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட சொல்லி அவங்களுடைய அப்பாலஜியை கேட்டுக்கிட்டாங்க. இந்த நியூஸ் அமெரிக்கன் பிளேயர் அசோசியேஷன் தலைவருக்கும் போது பரவாயில்லையே, கிங் டாலி ஏதோ பவர்ஃபுல்லான ஆள் தான் நினைச்சேன், ஆனா WS ரேங்குக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டரையே தோக்கடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹீரோவை பார்த்து யோசிச்சுட்டு இருக்காரு. பக்கத்துல அந்த 8th நேஷனல் லெவல் பேரும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட அவன் இன்னமும் பவர்ஃபுல்லா மாறிருக்கான்னு சொல்றான். ஆமா, ஆல்ஸ்டோக்குடைய பவர் யூஸ் பண்றவங்க எல்லாம் இப்படிதான் போல, இவங்க எல்லாத்தையும் பணமோ பவரையோ வச்சு நமக்கு கீழே கொண்டு வர முடியாது, சரி இதை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேயர் அசோசியேஷன் தலைவர் யோசிச்சு சொல்றாரு. ஸோ இதே நேரத்துல அவர் ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு. ஸோ மனுஷ குலத்தை காப்பாத்துறதுக்காக நம்ம இன்னும் நிறைய செய்யணும்னு சொல்லிட்டு முன்னாடி பாக்குறாரு. முன்னாடி ஒரு கியூப்ல ஒரு ஏஞ்சல் மாதிரியான ஒரு உருவத்தை
போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதோட ரேங்க் என்னன்னு தெரியல, பேர் என்னன்னு தெரியல சொல்லிட்டு நமக்கு காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்த கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ போர்ஷன் குடிச்சிட்டு அவங்களுடைய பெட்டிஷன் ஸ்கில்ல யூஸ் பண்ணி பார்க்குறோம். பட் ஹீரோடைய சிஸ்டம் வந்து உங்களால யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இதை நினைச்சு இப்போதைக்கு என்கிட்ட 2 ஸ்கில் தான் இருக்கு. ஒரு ஸ்கில் வந்து என்னோட பிளட் ரேம்பேஜ் ஸ்கில், இன்னொரு ஸ்கில் டீமன் ஐஸ்ன்னு சொல்லிட்டு புதுசாக எனக்கு கிடைச்ச ஸ்கில். இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஈஸியாக பிளட் ஃப்ளோவை பார்க்க முடியுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான் நம்ம கிட்ட. ஸோ இப்போ நம்ம ஹீரோ போர்ஷன் குடிச்சிருப்பான் இல்லையா, ஸோ அந்த போர்ஷன் வந்து சங் கிங் அப்படிங்கிற ஒருத்தரால மேக் பண்ணப்பட்டதான். ஸோ இவர் வந்துட்டு போர்ஷன் மேக் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கம்பெனியுடைய சிஇஓ தான். இது வந்து எஸ் ரேங்க் ஸ்கில், பீஸ்டோடைய கிறிஸ்டலையும் வேற ஒரு ஐட்டத்தையும் வச்சு இந்த போர்ஷனை மேக் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஹீல் ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு. இவர் தான் நம்ம ஹீரோவுக்கு இந்த போர்ஷனை ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. சாரி, இந்த போர்ஷனாலையும் உங்களுடைய தடையை நீக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சரி பரவாயில்ல, நான் வந்து உங்களால மேக் பண்ண முடியலன்னா நான் வெளியே போயிட்டு நான் இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். ஏன்னா வெளியே போறீங்களா, அப்ப அமெரிக்காவுக்கு போறீங்களா என்ன அப்படின்ட்டு கேட்கும்போது, ஆமா அமெரிக்க நாட்டோடைய செகண்ட் நேஷனல் லெவல் பிளேயரை பார்க்க போறேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். அவங்களால மட்டும்தான் என்னுடைய சாபத்தை போக்க முடியும்ட்டு ஹீரோ சொல்றான். ஸோ இதே டைம்ல அவங்கள காட்டுறாங்க. அவங்க சீன அசோசியேஷன் தலைவர் இருக்கிற இடத்துக்கு போயிருப்பாங்க. ஏகப்பட்ட பெத்த அடிச்சு போட்டு உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நீங்க தடை செய்யப்பட்ட டஞ்சனுக்கு பக்கத்துல நிறைய ஆராய்ச்சி செய்யறதா எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, அதை விசாரிக்க தான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்ட்டு அந்த செகண்ட் நேஷனல் லெவல் பிளேயர் அசோசியேஷன் தலைவர்கிட்ட சொல்றா. அதுக்கு அவரும் வேற என்ன பண்ண முடியும், ரிஃப்யூஸ் பண்ண முடியுமா என்ன அப்படின்ட்டு அவரும் சொல்ல, நமக்கு தெரிஞ்சு 2 அன்எக்ஸ்ப்ளோர்ட் டஞ்சன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு ஜப்பான்ல இருந்தது ஹீரோ கிளியர் பண்ணிட்டான். அடுத்தது சீனாவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளத்தாக்குக்குள்ள இருக்கக்கூடிய டஞ்சன் தான். அந்த இடத்துல சீன அசோசியேஷன் தலைவர் ஒரு லேபை நிறுவி நிறைய இல்லீகலான விஷயத்தை டெஸ்ட் பண்ணுறதாகவும் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறதாகவும் நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு. ப்ளீஸ் நீங்கள் தான் போய் இது என்னன்னு பார்க்கணும், இதை நம்ம அப்படியே விட முடியாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கன் பிளேயர் அசோசியேஷன் தலைவர் வந்து ரிக்கி ஹோலிஸ் கிட்ட சொல்றாங்க. ஸோ அவங்களும் இப்போ அவங்க வந்திருக்காங்க. என்ன தைரியம் தான் ரிஃப்யூஸ் பண்ண முடியும்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பவர் எடுக்கும்போது, இதுதான் அவனுடைய பவரா, செகண்ட் நேஷனல் பிளேயர்னா நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு மனசுல நினைக்கிறாரு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சும்மா ஜோக்கு தான் பண்ணேன், நீங்க தாராளமா வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம், உங்களுக்கு நான் அப்ரூவல் கொடுக்குறேன், ஆனா நீங்களே வந்து செக் பண்ணிட்டு போனீங்கன்னா மற்றவங்க யாரும் எங்க மேல சந்தேகப்பட மாட்டாங்க இல்லையா, அதனால நீங்களே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்க கிட்ட சீனா பிளேயர் அசோசியேஷன் தலைவர் சொல்றாரு. இதை கேட்டுட்டு அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அந்த இடத்த கட் பண்ணா சீனா நாட்டுல இருக்கக்கூடிய பிளேயர் ஹோட்டல்ல அவங்க ஸ்டே பண்ணிக்கிட்டு, இவன் எந்த பிளான்ல இருக்கான், எதுக்காக என்ன கூப்பிட்டுருக்கான் ஒன்னும் புரியலையே, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதோட இல்லாம கிம் சாகின், நீங்க ஏன் ஒரு பொண்ணு ரூம்ல வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, முன்னாடிதான் நம்ம ஹீரோ உட்காந்துருக்கும் போதே அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிம் சாகின் சவுத் கொரியா நாட்டோடைய வளர்ந்து வரக்கூடிய ஒரு எஸ்ரேங்க் பிளேயர், எங்க நாடும் இவன் மேல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோ பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும் போதே, நீங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பா செத்துருவீங்கன்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ரிக்கி ஹோலிஸ் இவங்க ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஆளு, இவங்க கிட்ட இருக்க ஸ்கில் என்னன்னா கேன்சலர், இவங்களால அவேக்கன் ஸ்கில் கேன்சல் பண்ணி விட முடியும். அதே மாதிரி என்னுடைய உடம்புக்குள்ள இருக்க கடைசி இவங்களால கேன்சல் பண்ணி விட முடியும்ட்டு தான் ஹீரோ இப்ப இங்க வந்திருக்கான். இவங்க வந்து பாஸ்ட்ல இந்த மாதிரி இந்த டஞ்சனுக்கு வந்து காணாம போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல நியூஸ் போயிட்டு இருந்தது. அப்போ அது ஒரு பெரிய வைரலான ஒரு நியூஸ் தான். அதனாலதான் நான் இப்ப வந்திருக்கேன். என்னதான் இவங்க வந்து பவர்ஃபுல்லான ஆளா இருந்தாலும் கூட இவங்களுடைய எண்ணம் எப்படின்னா, நமக்கு கீழே யாராவது இருந்தா மட்டும்தான் இவங்க வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, கீழே வேலை செய்யலன்னா இவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இவங்க. ஹீரோ அவங்கள பத்தி எழுதிட்டு இருக்கும் போதே இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்ன எல்லாருமே மரணத்தை தேடிதான் டஞ்சனுக்குள்ள போறாங்க, அதோட இல்லாம நான் ஒரு எஸ்ரேங்க் பிளேயர்னு சொல்லிட்டு அவங்களோட பவரை எடுக்க ஆரம்பிச்சாங்க. நான் ஒரு பீஸ்ட் மாதிரி, நான் நினைச்சா இந்த ஏரியா இல்ல இந்த மொத்த பில்டிங்குமே பிடிச்சு சதற வைக்க முடியும், அந்த அளவுக்கு எனக்கு பவர் இருக்கு. அப்படி இருக்கும்போது யாரால என்ன கொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்க கேட்கும்போது, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், நானும் ஒரு பிளேயர் தான், நீங்களும் ஒரு பிளேயர் தான், நீங்க கொஞ்சம் ஒரு ப்ரைடான டைப்பு, நான் வந்து ஒரு முரடன். அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேருமே ஹியூமன் ரேஸை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு தூரம் பவர்ஃபுல்லா ஆகி இருக்கு. அவங்களுமே யோசிச்சு பார்த்துட்டு, சரி எதுக்காக நீங்க வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கறாங்க.
உங்களுடைய கேன்சர் ஸ்கில் எனக்கு தேவைப்படுது, என்னுடைய சில ஸ்கில்ஸ் பெருசா இருக்கு, என்னால அந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ண முடியல, அதனால உங்களுடைய ஸ்கில் எனக்கு தேவைப்படுதுன்னு ஹீரோ கேட்கறான். இதை கேட்டு அவங்களும் கீந்தியாகின் முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட இவ்வளவு பெரிய ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்ட்டு அவங்க கேட்க, இதுக்கு ஹீரோவும் அதனாலதான் நீங்க அந்த அன்எக்ஸ்ப்ளோர்ட் டஞ்சனை பண்ண போறீங்கல்ல, அதுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். இதை கேட்டு அவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அடுத்த நாள் காலையில அந்த ஒரு லேபுக்கு போலான்ட்டு ரெடி ஆகுறாங்க. ஸோ 2 பொண்ணுங்க அவங்கள வெல்கம் பண்றாங்க, வாங்க மேடம்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க அப்படின்ட்டு கேட்கும்போது இவன் என்னுடைய பாடி கார்டுன்னு சொல்லிட்டு விக்கி சொல்றாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். ஹீரோ வந்து நார்மலாவே வந்திருக்கலாம், பட் ஹீரோ வந்து ஜப்பான்ல இருக்கக்கூடிய அந்த அன்எக்ஸ்ப்ளோர்ட் டஞ்சனை கிளியர் பண்ணதுனால ஹீரோடைய போட்டோ இமேஜஸ் எல்லாம் கொஞ்சம் வைரல் ஆயிடுச்சு. அதனால இப்படி பாடி கார்டு கெட்டப்ல இப்ப வந்திருக்கான் ஹீரோ. உள்ள போறாங்க போகும்போது ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கு. ஸோ பள்ளத்தாக்கு உள்ளதானே இருக்கு. ஸோ அதனால அதுல லிஃப்ட் இருக்கு போல. அதுல இருந்து கீழே இறங்கிட்டு போறாங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களுக்கு பாடி கார்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசோசியேஷன் தலைவர் வரும்போது, இல்ல ஒரு ஆளால எப்படி எல்லாத்தையும் பார்க்க முடியும், அதான் இன்னொரு ஆள், உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையேன்னு சொல்லிட்டு விக்கியும் கேட்கும்போது, இல்ல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, இப்பையில இருந்து இது ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பிளேயர் அசோசியேஷன் தலைவர் சொல்லிட்டு போறாங்க லேபுக்குள்ள. ஸோ உங்க உள்ள போனா ஏகப்பட்ட டியூப்ஸ் இருக்கு, அது ஃபுல்லா மனுஷங்க தான். இது வந்து ஒரு எஸ் ரேங்க் ப்ராஜெக்ட். செயற்கையா ஒரு எஸ் ரேங்க் பிளேயரை எப்படி அவேக்கன் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பீஸ்டோடைய ஆராக்களை மனுஷங்களுக்குள்ள செலுத்தி அவேக்கன் ஆக வைக்கிறது தான் இவங்களுடைய பிளான். இதை பார்த்துட்டு கடுப்பாயிட்டு முன்னாடி போறாங்க. இல்ல நீங்க இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாதீங்கன்னு ஹீரோ எவ்வளவோ சொல்லி பாக்குறான். இவங்க முன்னாடி போறாங்க. முன்னாடி போனோடனே அங்க இருக்க ஒரு டியூப்குள்ள ஒரு மனுஷன் இருக்கான். ரிசர்ச் நம்பர் 102. இவங்க இப்ப அவேக்கன் ஆக போறாங்க. ஹார்ட் பீட் எல்லாமே அதிகமாக ஆரம்பிக்குது, பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே ஸ்பீடாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரிக்கியும் சரி அவங்க அவேக்கன் தான் ஆக போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தப்புன்னு உள்ள இருந்தபடியே அவன் வெடிச்சு சதறான். ரிசர்ச் நம்பர் 102 ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கவங்களும் சொல்றாங்க. இதை அந்த பிளேயர் அசோசியேஷன் தலைவரும் பார்த்துட்டு தான் இருக்கான். மனுஷன் செத்து போனதை பார்த்துட்டு ரிக்கிக்கெல்லாம் சரியான காண்டு, அவங்க பவர் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பக்கத்துல இருந்துட்டு இல்ல இப்போதைக்கு உன்னுடைய பவர் எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்காத, நீ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா இங்க இருக்க எல்லாருமே செத்துருவாங்க அப்படின்ட்டு ஹீரோ சொல்லி பாக்குறான். ஆனா நீ உன்னுடைய லைனை தாண்டாதுன்னு டெரரா சொல்லிட்டு அவங்க பவர் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கேன்சர் ஸ்கில்ல மட்டும் இல்ல, இன்னும் ஸ்கில் இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா அந்த ஸ்கில் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குமா, இந்த லேபையே வைக்கிற அளவுக்கு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஷாக்ல இருக்கும்போது இதோட கதை முடிஞ்சிடா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய பவரை இன்னும் எடுக்க ஆரம்பிக்கிறா. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். பாய்.